உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. அன்பானவர்களே, அற்புதமான சத்தியங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே புதைந்து கிடக்கின்றன. பரிசுத்த வேதாகமம் ஒரு கோல்டு மைன் மாதிரி, நீங்க தோண்ட தோண்ட பொண்ணு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தங்க சுரங்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதன் ஆழத்துக்குள் போக 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 கரையிலே சிப்பிகள் கிடைக்கும் கடலில், ஆனால் ஆழத்துக்குள் போக போக முத்துக்கள் கிடைக்கும். பரிசுத்த வேதாகமம் அப்படித்தான். அதை ஆராய்ந்து பார்க்க விலையேற பெற்ற சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்தில் தேவன் கண்டார் என்று பார்த்தோம். ஆனால் அந்த கண்டார் என்ற வார்த்தையோடு சேர்த்து வருகிற இன்னொரு வார்த்தை நல்லது என்று கண்டார். எவ்ரிதிங் வாஸ் குட். அதாவது எதை செய்தாலும் நல்லதாக தான் இருக்கு. ஆண்டவர் செய்கிற எல்லாமே நன்மைதான், நல்லதுதான். நம்ம ஒன்றை செய்வோம், நல்லதா முடியும் நினைப்போம், அது பிரச்சனையா முடிஞ்சிடும். ஐயோ, இப்படி பிரச்சனையா முடிஞ்சு போச்சே, இப்படி கெட்டு போச்சே, தோல்வியா முடிஞ்சு போச்சே, நஷ்டம் ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம பிந்தின காலங்களில் வருத்தப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அப்படி வருத்தப்படுகிற தேவன் அல்ல. அவர் எதை செய்தாலும் அது நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்தாலும் அது நல்லதுதான். அவர் எதை அனுமதித்தாலும் அது நல்லதுதான். அவர் எதை சொன்னாலும் நல்லதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள் என்கிறார், அது நல்லதுதான். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார், அது நல்லதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாலும் நல்லதுதான். ப்ரமோஷன் வேண்டும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா என்று ஒரு கணவனும் மனைவியும் போதகரிடம் வந்த போது, நீங்க ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு பாஸ்டர் கேட்டார். ஐயா, ப்ரமோஷனுக்கும் ஞானஸ்நானத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வருமே என்றார். 2 பேரும் ஞானஸ்நானம் எடுக்கல. அப்படியானால் சரி, நான் எடுத்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி அம்மா எடுத்தாங்க. ஐயா எப்ப எடுக்க போறாரு தெரியல ஐயா, சரி தாமதம் பண்ணாதீங்க எடுத்துருங்கன்னு சொன்னா அந்த அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஐயாவுக்கு ப்ரமோஷன் வந்துச்சு. என்னங்க ஐயா, நான் ஞானஸ்தானம் எடுத்த ஐயாவுக்கு ப்ரமோஷன் வந்திருக்குது அப்படின்னு அம்மா கேட்க, அப்ப ஐயாவை எடுக்க சொல்லுங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும் பாச சொல்ல, அந்த தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி ஐயா ஞானஸ்தானம் எடுத்தாரு, அம்மாவுக்கு ப்ரமோஷன். பாருங்க, சில வேளைகள்ல நமக்கு இதுக்கு இந்த கனெக்ஷனே புரியாது. ப்ரமோஷனுக்குன்னு ஜெபம் பண்ணா ஜெபம் பண்றேன், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி அனுப்பணும்னு நம்ம பொதுவாக எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த தேவ மனிதர், நீங்க இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்களே, கீழ்ப்படியுங்க, இப்ப நன்மை நடக்கும், நன்மை வரும் என்று சொன்ன போது கீழ்ப்படிந்தார்கள். இதே போலத்தான் சில வேளைகள் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நமக்கு புரியாதது போல தெரியும், ஆனால் அது அனைத்தும் நல்லதுதான். காண்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் செய்கிற எல்லாமே நன்மையானவைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பரிசுத்த வேதாகமத்துல யாக்கோபுல வாசித்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அப்படின்னா அவர் கரத்து வருகிற எல்லாமே நன்மைதான். இன்றைக்கு ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல வாழும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மைதான் அவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அவர் தீமை செய்யாதவர், தீமையை பார்க்காதவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரேன்னு வாசிக்கிறோம் அவரை பற்றி. அற்புதமான ஆண்டவர். அவர் கரத்திலிருந்து எது நமக்கு வந்தாலும், தீமை போல தெரிந்தாலும் அது நன்மையாய் மாறும். யோசேப்புக்கு உயர்வை பற்றி சொன்னார், ஆனால் அடுத்த நாளே அவனுக்கு குழி காத்திருந்தது. He was in a pit, P-I-T, pit. ஒரு முறை அமெரிக்க நாடுகளுக்கு நான் போயிருந்த போது அங்கே ஒரு போதகர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. யோசேப்பை குழியில் போட்டார்கள். He was in a pit, P-I-T, pit. That is the future prime minister is in training அப்படின்னார். இன்னொருத்தர் அழகா சொன்னார், பாஸ்டர் இன் ட்ரைனிங். அந்த குழியில தூக்கி போட்டு அவனை காலி பண்ண நினைக்கிறாங்க, அதுதான் அவனுக்கு ட்ரைனிங். எதுக்கு? ஃபியூச்சர்ல அவன் பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு. ஸோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிறதெல்லாம் நன்மைக்கு அல்லது நன்மையைத்தான் அவர் செய்வார். பயப்படாதீங்க, இன்றைக்கு ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்லது என்று கண்டா தீமை அவர் கரத்து வராது, நன்மைதான் வரும். ஆனா தீமை செய்கிறவன் பிசாசு. அந்த தீமையை உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார், நஷ்டத்தை லாபமாய் மாற்றுவார், தோல்வியை வெற்றியாய் மாற்றுவார். இன்றைக்கு ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். கண்டார், நல்லதென்று கண்டார். அவர் திரும்பி பார்க்கிறார். கடைசியில மனுஷனெல்லாம் படைச்சவரை பார்க்கிறாரு.
மிகவும் நன்றாய் இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் வெரி குட், வெரி குட். உங்களுக்கு நன்மை மட்டுமல்ல, மிகவும் நன்மையான காரியங்கள், மிகவும் அற்புதமான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். அற்புதமான பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்படியே நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இதை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நன்மை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். பயப்படாதீங்க, இன்றைக்கு ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென்.